నన్వర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களை இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ఆల్ன்றதை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற వీడియోస్ எல்லாமே உங்களுக்கு నోటిఫికేషన్లో వரும். ఫ్రెండ్స్ మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయకుండా చూస్తూ ఉంటే సబ్స్క్రైబ్ చేసుకొని చూడండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనే దాన్ని ఎనేబుల్ చేసుకోండి. అప్పుడు தான் నేను వేసే వీడియో అంతా మీకు నోటిఫికేషన్లో వస్తుంది. நண்பர்களே நம்ம டிடிஹெச்டி கேட்டில் ஃபீடுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நண்பர்களே இந்த வாரம் கூடூர் சந்தையும் வழக்கம் போல தான். நெல்லூர் ஜோடிப்பு ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் குட்டிகள் நாங்கள் 10 to 15 கிலோன்னு சொல்லுவோம். அந்த குட்டிகள் நிறையவே வந்தது. பெரிய சைஸ் குட்டிகள் 20க்கு மேலே 30க்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகளும் நிறையவே வந்தது. நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 15 கிலோலேருந்து 20 கிலோக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் குட்டிகள் நிறையவே வந்தது. பெரிய சைஸ் குட்டிகளும் 20 to 30க்குள்ளே இருக்கிற குட்டிகளும் நிறையவே வந்தது. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குட்டிகளுக்கு ரொம்ப கம்மியாக வந்தது. விலை நிலவரம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். இருபத்தஞ்சு கிலோ ஆவரேஜ் ఎవరా ఎంతనా ఎంత లాభం కావాలి నీకు పైన చెప్పు. నువ్వెంత తీసిందా? நண்பர்களே இந்த குட்டிகள் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். ஜோடி 18,400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. యావరేజ్గా பார்த்தீங்கன்னா 20 కిలోకు మేலே వரும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 18,400 ఎత్తున్నారంట. యావరేజ్గా 20 కిలోలకు పైన వస్తాయి. అన్నీ ఒరిజినల్ నెల్లూరు జుడిపి ఒంగోలు పిల్లలు. நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25 கிலோவுக்கு பக்கம் வரும். 24, 25 கிலோ இருக்கலாம். நல்லா குவாலிட்டியாக இருந்தது. திருத்தணி பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து எடுத்திருந்தார். ஜோடி 20,600 சொல்லி எடுத்தோம். எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள். செம்மறி ஆட்டிலே இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அது பால் குடிச்சிட்டு தான் இருந்தது, நாங்கள் பிரிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி குட்டிகள் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்குறோம், நம்ம வந்து போய் பார்க்கல. ఫ్రెండ్స్ ఈ మొత్తం 20 ఉన్నాయి. దాంట్లో 10 మనం సెలెక్ట్ చేసి ఎత్తినాము. యావరేజ్గా 20 కిలోలకు పైన 23, 24, 25 ఆ మేర రావచ్చు. జత 20,600 అని చెప్పి ఎత్తినాము. అన్ని క్వాలిటీ వైస్ బాగానే ఉన్నాయి. மீடியம் சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தட்டுப்பாடுனா ஒங்கோலுக்கு சவுத் சைட்லேருந்து வர்ற குட்டிகள் தான் இப்போ நமக்கு சந்தைக்கு வருது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒங்கோல் தாண்டி தெலுங்கானா பக்கத்துலேருந்து ரொம்ப அதாவது லாங்லேருந்து வர குட்டிகள் கூட வந்துட்டு இருந்தது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மழை, தென்மேற்கு பருவ மழைன்றது பார்த்திங்கன்னா இப்போ கேரளா அதுக்கப்புறம் நார்த் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கும் இல்லையா. இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெலுங்கானா ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திர பகுதிகள் எல்லாமே நல்ல மழை. அதனால் நமக்கு குட்டிகள் வந்து அந்த அளவுக்கு வரல. ఫ్రెండ్స్ మనకి ఒంగోలు దాటి తెలంగాణ దగ్గర నుంచి కూడా పిల్లలు వస్తూ ఉన్నాయి. ఆ పిల్లలంతా ఇప్పుడు వచ్చేది లేదు. అవన్నీ మీడియం సైజ్ పిల్లలుగానే మ్యాక్సిమం ఉన్నాయి. ఆడంతా వాన కాబట్టి ఇప్పుడు పిల్లలు వచ్చేది లేదు. కాబట్టి ఇక్కడ మీడియం సైజ్ పిల్లలు కొంచెం షార్టేజ్లోనే ఉంది. அது வெளியில் விடுங்க, கீழே விடுங்க, கீழே விடுங்க. நம்ம குட்டிகள் வாங்கும்போது லைவ் வெயிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டுமே பார்த்து நம்ம வாங்க முடியாது. குவாலிட்டியை நம்ம பார்த்து வாங்கணும். குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். வெயிட்டுன்றது 2 வாரம் 3 வாரத்துலேயே நமக்கு அந்த வெயிட் வந்துடும். அதனால் ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட்டு கம்மியாக இருக்குனாலுமே குவாலிட்டியான குட்டிகளை தான் நம்ம எடுக்கணும். இதுலேயே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் குட்டிகளாக இருந்தது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு குவாலிட்டியான குட்டிகளை தான் நம்ம எடுத்தோம். இது போடுங்க. இது எவ்வளோ ஆச்சு? அது என்னன்றது மட்டும் பாருங்கள். ஓகேவா? அது போடு. அது ஏதோ புண்ணுக்குன்னு இருந்தால் அது சரி பண்ணிக்கலாம்.
வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. குட்டி நல்லா இருக்குது. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. எங்கேருந்து வர்றீங்க? நம்ம இப்போ எத்தனை குட்டி எடுத்தோம்? 9 குட்டி எடுத்தோம். பக்ரீத் பர்பஸ்க்காக எடுத்தீங்க. இப்போ எவ்வளோன்னு எடுத்தோம் ஜோடி? ஜோடி 20 குட்டியில் ஏறக்குறைய 20-25 குட்டி பொறுக்கி எடுத்தோம். பரவாயில்லைங்களா? அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானா? இன்னைக்கு பெரிய குட்டிங்க. சரிண்ணா சரிண்ணா. இப்போ நீங்கள் பக்ரீத் வரைக்கும் வளர்க்கணும் என்ன மாதிரி தீவனம்லாம் போடுவீங்க? வெறும் அடை தீவனம் தானா? பசும் தீவனம்லாம் போடுவீங்களா? அடர் தீவனம் கொடுக்குறீங்க. மேய்ச்சலும் போயிட்டு வருதா? ரெகுலராக மேய்ச்சலுக்கு போகும். 1 மணிக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு வருவீங்க. அது வேறு ட்ரை ஃபீடுன்னா வைப்பீங்க? அது இல்லாமல் கடலை கொடி, சோளத்தட்டு அந்த மாதிரி பச்சைன்றது எதுவும் போடுறதில்ல? மேய்ச்சலுக்கு போகும்போது அப்படி எடுத்துக்குது அது. சரிண்ணா. அது குட்டி இந்த ஆடு நீங்கள் எடுத்தது தானே? அது அண்ணாங்க எடுத்தாங்க. சரிண்ணா சரிண்ணா. చెప్పు ఎంత మనం జత ఎత్తింది? 13.5 ఎన్ని పిల్లలు? 12 పిల్లలు. சரி. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கே எடுத்த குட்டிகள், அதாவது சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்தைக்கு வெளியிலேயே வந்து இந்த குட்டிகள் எடுத்தோம். சந்தைக்கு வர்றவங்க நம்ம ஃபோன் பண்ணி வர சொல்லி சந்தைக்கு வெளியிலே எடுத்தோம். விழுப்புரத்துலேருந்து குட்டிகள் வேணும்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவருக்கு நம்ம ஒங்கோல் பக்கத்தில் போயிட்டு ஒரு 60 குட்டி எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் குட்டிகள் வேணும்னு சொன்னார். அதனால் நம்ம தகவல் சொல்லி வர வச்சு வெளியிலே எடுத்தோம். ஒரு சந்தைக்குள்ளே வேணான்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம வெளியிலே எடுத்தோம். இது ஒரு 12 குட்டி 13,500 சொல்லி நம்ம எடுத்தோம். ஆவரேஜாக 15 கிலோ வர்ற குட்டிகள் தான். குவாலிட்டியான குட்டிகள் எல்லாமே ఒరిజినల్ నెల్లూరు జుడిపి ఒంగోలు కుట్టిగలు. ఫ్రంట్ సీట్ని సాయంత్రం ఎత్తినాము. సంతకి రాకముందే బయటనే నిలబెట్టి మనం వెల మాట్లాడి ఎత్తినాము. జత 13,500 అని ఎత్తినాము. యావరేజ్గా ఒక 15 కిలోలు ఉండొచ్చు. అన్నీ ఒరిజినల్ నెల్లూరు జుడిపి ఒంగోలు పిల్లలు బాగున్నాయి. మొత్తం 12 పిల్లలు. எத்தனாச்சா? 8 போயிடுது. என்ன சார்? நல்லதாக இருக்குது. இவர் நல்லா இருக்குது. இது பெரிய சைஸாக இருக்குது. என்னையா 11 అయినాయి. ఎన్నైనా ఎన్నినా కావాల్సింటే మా ఈ కోతలు ఉండయి. నాకేం ఇబ్బంది అలా సైడ్ ఈ సైడ్ ఉంటుంది కోత. పైకి ఎక్కి చూడు. నీకు ఆయన 11 అంటున్నావు, నువ్వు 12 అంటున్నావు. ఆయన சைலண்ட் అయిపోయినాడు. మళ్ళీ நம்மால் எண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து 11 குட்டி வந்தது. இவர் 12 குட்டினார். சரி, அதான் செக் பண்ணி சொல்லியாச்சு. ஏன்னா போன பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் இங்கேயே செக் பண்ணிக்கணும். 12 குட்டி கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நெல்லூர் ஜுடிப்பி ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். ஆவரேஜாக ஒரு 15 கிலோ வரும். 13, 14 கிலோ வர்ற குட்டிகளும் இருந்தது. ஒரு 15, 16 வர்ற குட்டிகளும் இருந்தது. ஜோடி 13,200ன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அட்வான்ஸும் கொடுத்தோம். ஒரு சில பிரச்சனைகளால் இந்த குட்டிகளை எடுக்க முடியல. ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు యావరేజ్గా ఒక 15 కిలో ఉన్నాం. జత 13,200 అని చెప్పేసి మనం అడ్వాన్స్ కూడా ఇచ్చినాము. కొన్ని ప్రశ్న వల్ల ఈ పిల్లలు మనం ఎత్తలేదు. పిల్లలు బాగానే ఉన్నాయి. ఈ పిల్లలు మనం ఒంగోలు దగ్గర బయట పోయేసి మాట్లాడిన పిల్లలు. ఈ సంతలో ఎత్తిన పిల్లలు కాదు. இதுவுமே நெல்லூர் ஜுடிப்பி ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள். ஜோடி 12,000 சொல்லிட்டு நம்ம பேசணும். 10 to 15 கிலோவுக்குள்ளே வர குட்டிகள். ஆவரேஜாக ஒரு 12 கிலோ இருக்கும். ఫ్రంట్ సైడ్ని జత 12,000 అని మాట్లాడినా. ఆవరేజ్గా 10 నుంచి 15 కిలోల లోగా ఉండే పిల్లలు.
కొన్ని ప్రశ్న వల్ల వీటిని మనం ఎత్తలేదు. ఫైనల్ చేసిన పిల్లలు కాబట్టి నేను వీడియోలో పెట్టున్నాను.